श्री गुरुभ्यो नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் ஒரு விசேஷமான ரகசியமான ஈஸ்வராவதாரத்தோட வரலாறை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். கலியுகத்துல கடந்த நூற்றாண்டுல ரொம்ப ரகசியமா சகல புவனாதீஸ்வரர்களும் ராஜராஜேஸ்வரர்களுமான லலிதா காமேஸ்வரர்கள் அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் தர்ம வழிகாட்டி நம்மையும் ரட்சிச்சு நம்ம செய்ய வேண்டிய தர்மங்களையும் நமக்கு அருளிய மகா பூஜ்ய ஸ்ரீ ஈஸ்வர தம்பதிகளோட சரித்திரத்துல ஒரு சில விஷயங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல திருவாரூருக்கு பக்கத்துல திருப்புகலூர் அப்படிங்கிற கஷேத்திரத்தை ஒட்டி உள்ள போலகம் அப்படிங்கிற கிராமத்துல வைதீக தர்மத்துல மிகுந்த நிஷ்டையோடு வாழ்ந்து வந்த ஸ்ரீ கிருஷ்ணன் ருக்மணி தம்பதிகளுக்கு அவளோட தபசில் பலனா சாட்சாத் ஈஸ்வரனே வந்து அவதாரம் பண்ணினார். அவர் பிறக்கும் போது ரொம்ப விசேஷமான தெய்வீக சூட்சங்கள் தெரிஞ்சது. ரொம்ப சின்ன வயசுலயே அவரோட தெய்வ சைத்தன்யம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அபாரமான புத்தி கூர்மையோடும் தெய்வீக குணங்களோடும் அவர் இருந்தார். அவருக்காக உபநயனம் செய்து வைத்து காவிரி பூம்பட்டினத்துல உள்ள குருகுலத்துல சேர்த்தார். அவர் படிக்கிற காலத்துல தினமும் பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு நிஷ்டையோடு சமிதாதானம் முதலான கர்மாக்களை முடிச்சுட்டு பிக்ஷைக்கு போறத வழக்கமா வச்சிருந்தார். அவரோட பிரம்மச்சரிய காலத்துல நிறைய இடங்கள்ல அவர் தன்னோட ஈஸ்வர ஸ்வரூபத்தை காண்பிச்சு நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுல ஒரு சம்பவத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் குருகுல வாசம் பண்ணின அதே ஊர்ல பழைய அக்ரஹாரத்துல ஒரு பாகவத குடும்பம் இருந்தது. ஒரு வயசான பாகவதும் அவரோட மனைவியும் இருந்தார். ஒரு சமயம் இவர் அந்த பக்கமா பிக்ஷைக்கு போட்டு அந்த வயதான பாகவத தம்பதிகள் ரொம்ப வாடின முகத்தோட இருந்தார். அந்த பாட்டி தன்னோட வருத்தத்தை மறைச்சுண்டி இவருக்கு பிக்ஷை போட வந்தா. பிக்ஷை வாங்க வந்தது சாட்சாத் ஈஸ்வரனாச்சே. அடியார்களோட குறையை தீர்த்து வைக்கிறதுல அவரை விட சிவபிரசாதி யாராவது உண்டா? உடனே அந்த பாட்டிக்கு ஒரு கணம் சிவபெருமான காட்சி கொடுத்த அவர், பாட்டி உங்க முகத்துல என்னமோ கவலை தெரியுதே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அந்த ஸ்வரூப தரிசனத்தை பார்த்த அந்த பாட்டிக்கு ஒரு நிமிஷம் மெய்சிலுத்து போச்சு. உன்னை பார்த்தா எனக்கு பரமேஸ்வரனாவே தெரியறதுப்பா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பையன் எங்களை விட்டு பிரிஞ்சு காணாம போயிட்டான். நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். எங்க தேடியும் அவன் கிடைக்கல. நானும் இன்னைக்கு வந்துருவான் இத்தனை வருஷமா காத்திருந்து பார்த்துட்டேன். இன்னமும் அவன் வரல. அவன் வர்றதுக்கு நாங்க தினமும் பிரார்த்தனை பண்றோம். அவன் திரும்பி வந்துருவான்னு வாயால சொல்லுப்பா அப்படின்னு வேண்டாம். அத்தியாஜ கருணாமூர்த்தியாச்சு இவர். உடனே தன்னோட தெய்வ சக்தி அந்த க்ஷணமே தன்னோட தெய்வ சக்தியினால அந்த பையன் வரத்துக்கு மனசால சங்கல்பம் பண்ணி ஒரு தெய்வீக ஏற்பாடை பண்றார். அது அந்த பாட்டிக்கு அப்போ தெரியாது. பண்ணிட்டு கேட்கிறார், பாட்டி உன் பையன் திரும்பி வந்தா எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு தன்னிலை மறந்து போன அந்த பாட்டி, உனக்கு நான் ஒரு பட்டுக்கரை வேஷ்டி வாங்கிட்டேன் என்று சொல்றார். இவரும் பட்டுக்கரை வேஷ்டியா அப்படின்னு தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கிறார். அந்த பாட்டியும் நான் நிச்சயமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சரி உன் பையன் இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நாள்லயே அவ பையன் நல்லபடியா திரும்பி வந்துட்டான். இந்த 30 வருஷத்துல அந்த பையன் மருத்துவ சாஸ்திரங்கள் ஆயுர்வேத படிப்புகள்லாம் படிச்சுட்டு வந்திருந்தான். அந்த பையன் அந்த சந்தோஷத்தை அவ குடும்பமே ரொம்ப ஆனந்தமா கொண்டாடினான். மறுநாள் இவருக்காக காத்துட்டு இருந்த அந்த பாட்டி இவர் பிக்ஷைக்கு போட்டு அவரை கூப்பிட்டு பாயசம் கொடுத்து தன்னோட பையன் வந்ததை சொல்லி ஆனந்தப்பட்டுட்டான். ஆனா பட்டுக்கரை வேஷ்டி கொடுக்கல. பக்தியோட கொடுத்த அந்த பாயசத்தை சுயகாரம் பண்ண அவர், பாட்டி பட்டுக்கரை வேஷ்டி இங்கே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த பாட்டி வாடின முகத்தோட, அதை வாங்குற அளவுக்கு எந்த பணமே இல்லையே அப்படின்னு சொல்றான். இவரும் பதிலுக்கு விளையாட்டா, பாட்டி நீ சொன்ன மாதிரி பட்டுக்கரை வேஷ்டி வாங்கிட்டா இல்லைன்னா பையன் திரும்பி போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பாட்டி எந்த பதிலும் சொல்லல. மறுநாள் காரணத்துல அந்த பையனுக்கு வெளியூர்ல ஏதோ மருந்து வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. விடிய காத்தாலேயே எங்கிருந்து கிளம்ப வேண்டியதுனால அவளை எழுப்பி சொல்ல முடியல. அந்த பையனும் சீக்கிரமாவே எங்கிருந்து வெளியூருக்கு மருந்து வாங்க போயிட்டான். காலப்புற அவ எந்திரித்து பக்கத்தே பையனை காணும். உடனே பதறி போன அந்த பாட்டி இவர்கிட்ட ஓடி வந்து மறுபடியும் பையன் காணாமல் போனதை சொன்னான்.
இவர் சிரிச்சுட்டே, பாட்டி நீ சொன்ன மாதிரி பட்டுக்கரை வேஷ்டி வாங்கிட்டா உன் பையன் திரும்ப வந்துடுவான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பாட்டி, அதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பரிதவிச்சு போனான். கருணை கடலாட்சி இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பாட்டி, ஒரு பட்டுக்கரை வேஷ்டி வேணும்னா எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பாட்டி, ஒரு 3,500 ரூபாயாவது இருக்குமே அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் சொல்ற, பாட்டி நான் ஒரு ரூபாய்னு சொல்றேன் கேட்கறியா? உங்க ஆத்து வாசல்ல ஒரு மாமரம் இருக்கே, அதுல இருந்து எனக்கு 3 மாம்பழம் கொடு, அது போதும் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பாட்டி வேகமா உள்ள போய் 2 மாம்பழம் எடுத்து வந்து கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அவர் சொல்ற, பாட்டி நீ ரொம்ப நல்லவள், ஏழையா இருந்தாலும் உனக்கு கொடுக்கணுங்கிற மனசு இருக்கு, நீ பக்தியோட கொடுக்கறதுனால நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். உன் பையன் வந்துருவான், நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். அன்னைக்கு சாயங்காலமே அவ பையன் திரும்ப வந்துடுறான். அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மறுநாளும் இவர் வரத்தே 2 மாம்பழம் கொடுக்குறான். இப்படி தொடர்ந்து 2 நாள் கொடுக்குறான். அந்த பழத்தை வாங்கிட்டு அவர் சொல்ற, பாட்டி இதுவரைக்கும் நீ எனக்கு கொடுத்ததே எனக்கு போதும், நீ பக்தியோட கொடுக்கறதுனால இதுவே அதிக விலை பெறும், பக்தியோட கொடுத்தா அது எனக்கு திருப்தி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்துக்கு இனிமே எல்லா விதமான மங்களங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றார். இதே காட்சிய பெரியவாள்லாம் அர்ப்பிதாம்பிர பல பிரீத்தியா மாத்திரே புத்திர சுகப்பிரதக அப்படின்னு வர்ணிச்சிருக்கா. பாகவதத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன மாதிரி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகுதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. அதாவது பக்தியோடு கொடுத்தா எதானாலும் அது பகவானுக்கு திருப்தி செய்யும். இந்த கதையை கேட்டு நான் உங்களோட சேர்ந்து குருநாதரோட அருளாலே சிவானுபவத்தை அடைந்து எல்லாரும் எல்லா நன்மைகளும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். தேவிநாத சத்குரு மகாராஜ் கி ஜெய்.